Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard botany top most 3 mark and 2 mark questions தான் பார்க்க போறோம் pure science ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஆல்ரெடி நம்ம வந்து 5 mark questions வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து 5 marks பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபஸ்ட்டு 3 mark பார்ப்போம், கண்டினியூவாக 2 marks பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, சுவாலஜி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியாச்சு. தமிழ் எல்லாத்துக்குமே அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷினாக தான் சொல்லியிருக்கு. ப்ளஸ்ஸு இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லக்கூடிய கொஷின்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கோ அது எல்லாமே சொல்லியிருக்கோம் லெசன் வைஸாக. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு லெசன்லேருந்தும் கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அதில் இந்த ஃபஸ்ட் லெசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம என்ன தான் கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணி சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து பார்க்குறதில்ல, அந்த ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் கொஷின்ஸை குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் இம்பார்ட்டண்டான திங்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை வந்து குயிக்காக மார்க் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய படம் சரிங்களா, டயக்ராம் கொஷின் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. சூழோட அமைப்பாக இருக்கட்டும், மகரந்த பையோட அமைப்பாக இருக்கட்டும், கருப்பையோட அமைப்பாக இருக்கட்டும். ஸோ 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ டயக்ராம் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டாங்க. ரிப்பீட்டட் டயக்ராமும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை வேறு லெசனில் டயக்ராம் வரும். ஸோ அது எந்த லெசனில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய டயக்ராம் எல்லாமே சரிங்களா, என்னென்ன டயக்ராம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஒவ்வொரு லெசனுக்கும் 6 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த பல்கரு நிலை வந்து 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எண்டோதீசியம் கொஷின்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணிங்க. இது வந்து ஃபஸ்ட் லெசனில். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கம்மி தான், 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸு. இதில் இந்த மெண்டல் 7 வேறுபட்ட பண்பு, இணை ஓங்குதன்மை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருபண்பு சோதனை கலப்பு சரிங்களா. டைகப்ரிட் டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது, டைகப்ரிட் கிராஸ் வேறு, டைகப்ரிட் டெஸ்ட் கிராஸ் வேறு சரிங்களா. சோதனை கலப்பு அப்படிங்கிறது வேறு, இருபண்பு கலப்பு சோதனை அப்படிங்கிறது வேறு. ஸோ ரெண்டுத்துக்கு மீனிங் மாறும், அதை பார்த்துருங்க. பரிமாற்ற கலப்பு அது வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து பேக் கிராஸ், அது 2 மார்க்ஸில் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து சாப்டர் 2ல் பார்த்துருங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதோட பிடிஎஃப் கொடுப்போம். ஸோ 5 மார்க் கொஷின் அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் நம்ம வந்து 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பிடிஎஃப் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு சொல்லியிருந்தோம், அதே போல் வந்துருச்சு, அதனால் கெமிஸ்ட்ரியோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ இங்கே தேர்ட் லெசனு பியூர் சயின்ஸ்னு எங்கே கொடுத்துருக்கணும் அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா இது நமக்கு மட்டுமே உரியது, கண்டிப்பாக இது நம்ம கேட்பாங்க சரிங்களா. தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷினை படிச்சுருங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் இதெல்லாமே பாருங்கள். இந்த வால் உருவாக்கம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் இந்த பிபிஆர் 322 இது வந்து டெஃபினேஷனாகவும் படிச்சிங்க, படமும் என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ தனிசெல் புரதத்தோட பயன்கள் அது என்ன, இது வந்து 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை வந்து படிச்சுருங்க. தாங்கி கடத்தி அற்ற மரபணு மாற்ற முறைகள் ஏதேனும் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது வந்து 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் படிச்சுருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல் இதுதான் ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வரும். ஒன்று மரபணு வரக்கூறு ஜெர்ம் பிளாஸ்மா கேட்கலாம், செயற்கை விதைகள் கேட்கலாம், அது எப்படி உருவாக்குங்கன்னு கேட்கலாம். இந்த வைரஸ் அற்ற விதை, முழுஆக்குத்திறன், உறைகுளிர் பாதுகாப்பு, உடல் நகல்சார் வேறுபாடு, கேமெட்டிக் நகல்சார் வேறுபாடு. ஸோ இதுதான் ரிப்பீட்டட் கொஷினு. இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அடுத்து சாப்டர் 6. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த தாவரங்களால் சீரமைக்கப்படுதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், வெப்ப அடுக்கமைவு சரிங்களா, தெர்மல் ஸ்டாண்டிஃபிகேஷன் சொல்லுவோம், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்விடோ எஃபெக்ட் சரிங்களா, இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் தான் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் புக் பேக் கொஷினில் இருக்கிறத படிச்சுருங்க. இது வந்து டூயினோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீல கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறது. ஸோ படித்து வச்சிங்க. ஆற்றல் பிரமிடு எப்போது நேரானது, உணவு வலையோட முக்கியத்துவம், உணவு சங்கிலி இதெல்லாமே படிச்சுருங்க. ஸோ
இந்த பிரமிட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான கொஸ்டின் தான், இருந்தாலும் இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுங்க. சூழல் மண்டலத்தின் அமைப்பு சரிங்களா, இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தை என்ன பண்ணுறங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. பாண்டி ஈகோசிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரிங்களா, குளச்சூழல் மண்டலம் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அடுத்து சாப்டர் 8. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. எப்படி புவி வெப்பம், அதோட விளைவுகள் என்ன, அது எப்படி பாதுகாப்பீங்க, அந்த மாதிரியான கொஷினு. ஸோ இந்த தாவர சுட்டி காட்டிகள் படிச்சுருங்க. சிப்கோ இயக்கம், அபிகோ இயக்கம்லாம் இருக்குது, அந்த கொஷினை படிச்சுருங்க. ஸோ சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஷினை நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இது மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது சரிங்களா. இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. க்ரியேட்டிவ் கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா டூ யூ நோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் லிஸ்ட்டில் இது ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக படித்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 9. சாப்டர் 9லேயும் எப்படி 5th and 9th. ஸோ 9th லெசனில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் அளவுக்கு எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. 5th கூட கம்மியாக கேட்டவங்க கேட்குறாங்க, ஆனால் 9th லெசனில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொஷின் பேப்பரோட அனலைஸ் சொல்கிறேன் சரிங்களா. 3 இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சாப்டர் 9ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. ஸோ ஃபைனலாக சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்களால் என்னென்ன மெடிசினல் பிளான்ஸ் வந்து படிக்க முடியுமோ அந்த மெடிசினல் பிளான்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறங்க, படிச்சுங்க. மருத்துவ தாவரங்களை படிச்சுருங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எது எல்லாமே படிக்க முடியுமோ அதெல்லாமே படித்து வச்சுங்க, மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரிங்களா. இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. ஸோ இந்த 2 மார்க்ஸ் சாப்டர் 1 இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து கருவுரா கனி 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். அதோட முக்கியத்துவம்லாம் எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸு. இங்கே கேந்திரோஃபில்லின்னு சிம்பிளாக இருக்குது. ஸோ இங்கே கேந்திரோஃபில்லி கூட மெல்லிட்டோஃபில்லி எந்தெந்த ஃபில்லி உங்களால் படிக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு படிச்சுருங்க சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ இந்த மரபியல்லாம் சிம்பிளான கொஷின், அதாவது டெஃபினேஷனுக்காக இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ மற்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இதை முடிஞ்ச அளவுக்கு படிச்சுருங்க. இந்த முதுமரபு மீட்சியெல்லாம் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. சோதனை கலப்பு, கொல்லி மரபணு, பிற்கலப்பு. ஸோ இது வந்து பார்த்துருங்க சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ இந்த பியூர் சயின்ஸ்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு மற்ற கொஷின்ஸ் கூட படிங்க. தேர்ட் லெசனில் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர் மட்டுமே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது வேணும்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து சாப்டர் 4. ஸோ இந்த கொஷினில் இந்த ஃபஸ்ட் கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உயிர் வழி திருத்தம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஐ பிளாஸ்மேட்டு, ஆர்ஐ பிளாஸ்மேட் இருக்குது. பிளாஸ்மிட்னா என்னென்னு இருக்குது. ஸோ நிறையா கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. கேட்கணும்னு நினச்சா எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து படிச்சுங்க. மரபணு பொறியியலில் பயன்படுத்தக்கூடிய நொதிகள், அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல் பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கொஷினு ரிப்பீட் ஆகிறது. சாப்டர் 5ல் ரிப்பீட்டட் கொஷினு கூட நிறையா வரும். இதை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. சைப்ரிட்டு இதெல்லாமே படிச்சுருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சாப்டர் 6 இந்த சூழ்நிலை பைமநிலை, மிர்மிகோஃபில்லி, புவி வாழிடம் செயல் வாழிடம்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓபிரஸ்ஸு, அரளியிலேன் குறுக்கு வெட்டு தோற்றம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் வரும். இந்த டயக்ராமை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரைஞ்சி பார்த்துருங்க. கூட்டு பரிணாமம் இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7. ஸோ 10 விழுக்காடு விதி எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த பியூர் சயின்ஸுக்குனே உடையது இது, துணை பலிமடர் காடுகள். ஸோ 7வது லெசனில் காடுகளை பற்றி ஒரு டாபிக் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்குன்னே இருக்கக்கூடியது, அதாவது பியூர் சயின்ஸுக்குன்னே இருக்கிறது. ஸோ அதில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டைட்டில் உங்களால் படிக்க முடியுமோ அதை வந்து படிச்சுருங்க. அதேமாதிரி 9th லெசனில் ஒரு டாபிக் இருக்குது, அதை வந்து சொல்கிறேன். 8வது லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஒவ்வொரு லெசனையும் அப்படியே குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். ஒரு 500 லைக்ஸாவது வர மாதிரி பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 9th லெசனில் நமக்கு விதைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. விதை பாதுகாப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விதைகளை பற்றி என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபைனலாக சாப்டர் 10. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களால் என்னென்ன மெடிசனல் பிளான்ஸ் வந்து படிக்க முடியுமோ அது எல்லாமே என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். புக் பேக் மட்டும்தான் கேட்கணுன்னு இல்லை, மெடிசனல் பிளான்ஸ் கேட்கலாம், கட்டைகளை பற்றி கேட்கலாம், உணவு தாவரங்களை பற்றி கேட்கலாம். ஸோ எது வேணாலும் கேட்கலாம், அதனால் பார்த்துருங்க. ஸோ டயக்ராம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட் லெசனில் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் அதில் இருக்கிறத வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 7வது லெசனில் டயக்ராம் வந்துச்சுன்னா அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. மற்றபடி டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. 6வது லெசனில் மேபி 1 or 2 வரலாம்.
நாலாவது லெசனில் பிளாஸ்மிட் பற்றி இருக்கக்கூடிய டயக்ராம் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 6-7 பாருங்கள். அதுக்கடுத்து 4th லெசனில் இருக்கக்கூடிய டயக்ராம் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் டைப் பண்ணுறேங்க. ஏன்னா பியூர் சயின்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போய் சேரலாம். சரிங்களா? அதனால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.